ஓம் நம சிவாய. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனி வக்ர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, சனி பயிற்சி தான் முக்கியமானது, சனி வக்ர பயிற்சி முக்கியமானதா அப்படின்னா, சனி பயிற்சிங்கிறது 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதற்கு இடையில ஒரு 5 மாதம் இந்த வக்ர பயிற்சி வரும். வக்ர பயிற்சி அப்படின்னா, சில கிரகங்கள் பொதுவா ஒரு திசையில முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது சில சமயத்துல பின்னோக்கி நகர்வது மாதிரி நமக்கு தோன்றும், ஆனா நகராது. அப்படி நகர்வது மாதிரி தோன்றது வக்ரம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. அதனால சனி வக்ரமாகும் போது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில தடைகளையும் தாமதங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம். அதே சில நேரத்துல நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது இனிமே வாழவே முடியாதோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு ஒரு நாள் ஒரே ராத்திரியில ஏதோ ஒரு யோகம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தால மாறுச்சுன்னா அதுக்கு காரணமும் இந்த வக்ரத்தால இருக்கலாம். அப்ப சனி வக்ரமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல கோட்டைக்கு போகலாம், ஒரே நாள்ல குடிசைக்கும் வரலாம். அப்ப அவ்வளவு முக்கியமானது இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது. ஏன்னா 5 மாதங்களுக்கு இது தொடரும். ஒரு மாதம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நமக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் கொடுக்குது, அவ்வளவு இன்பங்களும் கொடுக்குது. அப்ப 5 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மிக முக்கியமானது தானே. அதனால இந்த பயிற்சியை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட் எல்லாமே காத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தகவலை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு. அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 904336888626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற வாங்கி பயன்படுத்துங்க. உங்க ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்ப ஜோதிடத்துல எல்லா கிரகங்களை விட சனி பகவானுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா ஜோதிடத்துல சனி கர்ம பலனை தரக்கூடிய கிரகம். அனைத்து கிரகங்களிலும் சனி மட்டுமே ரொம்ப பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் ஜோதிடத்துல இவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். அதனாலதான் இவருடைய பெயர்ச்சியை 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மனிதனுடைய கர்ம வினைப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அதாவது பூர்வ ஜென்ம கணக்குப்படி நாம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு வந்தோமோ, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சந்தோஷங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய பிறப்பும் இருக்கும், இந்த நடைமுறை வாழ்க்கையும் இருக்கும். அதை நிர்ணயிக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதனாலதான் இவர் நியாயத்தராசு இருக்கிற சின்னமான துலாம் ராசியில உச்சமடைகிறார். ஏன்னா காரணம் இல்லாத காரியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறவர். கொஞ்சம் கூட நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி லஞ்சம்லாம் இவருக்கு கொடுக்க முடியாது, வாங்கவும் மாட்டார். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனாலும் சனி சுப வலு பெற்றால், சுப கிரகம் பார்வை பெற்றால், நாம பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைவான தொழில், கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய வேலை, நீண்ட ஆயுள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். சனியை பொறுத்த வரைக்கும் ஒளியற்ற இருளை காட்டக்கூடிய கிரகம். இருண்ட பகுதி எல்லாமே சனி பகவானுடைய காரகமாகும். அப்ப வாழ்க்கையில நடக்கிற மங்களம் இல்லாத விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியது சனி கிரகம். தூய்மை இல்லாதது, அழுக்கு, தடை, தாமதம், சோம்பல், ஊனம், அருவருக்கத்தக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
அது சனி பகவானுக்கு உரிய காரகமாகும். அப்ப சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல பலம் குறைந்து இருந்தால் நமக்கு வறுமையும் கடனும் நிலையில்லாத தொழில நஷ்டத்தையும் கஷ்ட ஜீவனத்தையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அவர் எப்படி பலம் இல்லாம இருப்பாரு? நாம இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்றோம், இதுக்கு முன் ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, என்ன சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும், அந்த நல்ல பலனை சம்பாரிச்சு வைக்கலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு அந்த பாவ கர்ம வினையை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே காரகம் இந்த சனி பகவான் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதுக்கு காரணம் நம்முடைய முன்ஜென்ம கர்மா. அதை கவனிக்கிறவர் சனி பகவான். அப்ப சனி ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் தங்கி அதுக்கப்புறம் மற்றொரு ராசிக்கு மாறுவார். சனி இப்ப எங்க இருக்காரு? மீன ராசியில இருக்காரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். தற்போது சனி வக்ர பயிற்சி அடைஞ்சதுனால உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போறாருன்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வைக்க நான் விரும்பல. உடனே சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். நரகத்திலிருந்து விடுதலை, உங்களுக்காக சொர்க்க வாசல் திறப்பு, அடுத்தது பொற்காலம் ஆரம்பம். போதுமா? இந்த 3 வார்த்தைகள் போதும். இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பொற்காலத்தை என் அன்பு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்திப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோவை பதிவிடுறோம். கும்பராசிக்கு லக்னாதிபதி, ராசியாதிபதி, விரையாதிபதியாக சனி இருக்கிறார். இப்ப 2வது வீட்டுல இருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். இப்ப வக்ர நிலையில சனி இருக்கிறதுனால நடந்துகிட்டு இருக்கிற 7.5 சனி கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த 7.5 சனியில என்னென்ன துன்பங்கள் இருக்கோ, கஷ்டங்கள் இருக்கோ, அதெல்லாம் பட்டிருப்பீங்க. இல்லைனா இப்படியான ஒரு நேரம், இவ்வளவு ஒரு கஷ்டம் என் வாழ்க்கையில் வரும்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிற வார்த்தைலாம் இந்த 7.5 சனியில தான் வரும். அப்படியான கஷ்டங்களை ஏதோ ஒரு விதத்தில், அதாவது எது வேணாலும் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், விபத்தாக கூட இருக்கலாம், அல்லது தொழிலில் இருக்கலாம், தொழில் நஷ்டமாக இருக்கலாம், வேலை பறிப்போகி பொருளாதாரத்துக்காக கஷ்டப்படலாம், திடீர்னு நோய் உருவாகி இருக்கலாம், இருந்த நோய் அதிகமாகி பெட்டில் படுக்க வச்சிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். இன்னும் சொல்லப்போனா வாழ்வா சாவாங்கிற போராட்டம், நரக வாழ்க்கையில வாழறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அப்ப இது மாதிரியான வாழ்க்கையிலிருந்து விடுதலை தான் இந்த சனி வக்ர பயிற்சி. 7.5 சனியில ஜென்ம சனியா இருந்து பல அழுத்தங்களை கொடுத்தது இப்ப விரைச்சனியா மாறி இருக்கு. அந்த விரைச்சனில வரக்கூடிய இந்த வக்ர சனி ஒரு 5 மாசத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். கும்பராசிக்கு சனி பகவான் விரயஸ்தானாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் இருக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய இவரால பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெற போகுது. அதாவது பிரச்சனையிலிருந்து விடுதலை, அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். எது மாதிரியான வாய்ப்புகள்ல இருந்தும், அமைப்புகளில் இருந்தும், மனிதர்களாலேயும் சூழ்நிலைகளாலேயும் இப்படி அற்புதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது பிரச்சனையிலிருந்து எப்படிலாம் வெளில வரணுமோ அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார். எதை சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போயிடும். குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்கி இருப்பீங்க, குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, சம்பாதிக்கிற பணம் குடும்பத்துக்கே செலவு பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல போட்டு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அதாவது நஷ்டம் அடைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்திலையும் பண பிரச்சனையும் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் 7.5 சனியினுடைய விதி. அது மட்டும் இல்லை, அவர் பார்க்கறது 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7.5 சனியாக இருந்துக்கிட்டு 4ஆம் வீட்டை பார்த்ததுனால தான் மிகப்பெரிய இழப்புகள். வாகனத்தை வித்திருப்பீங்க, அல்லது வாகனம் பழுது ஏற்பட்டு பெரிய செலவாக வச்சுருக்கோம், நிலம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், அப்படியான சூழ்நிலை தள்ளி போட்டிருக்கோம். எதிரிகள் நிறைய உருவாகி இருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். எங்கே போனாலும் தொழிலில் இருக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கலாம், இல்லைனா நிலம் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். இப்படி எதிரிகளும் துரோகிகளும் அதிகரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இந்த வக்ர பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த கௌரவ இழப்பிலிருந்து மீட்டு வரணும், எப்படியாவது பொருளாதார திருப்தி ஏற்படணும் அப்படின்னா கடும் உழைப்பை நீங்கள் போட்டிருப்பீங்க.
அந்த உழைப்புக்கான ஊதியத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான். தெளிவான சிந்தனை, இனிமேல் தெளிவான பேச்சு, தெளிவான செயல் அப்படின்னு இந்த ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு வெறித்தனமான செயல்பாடுல ஈடுபட போறீங்க. ரொம்ப வேகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும். இது வரைக்கும் பொறுமையாக இருந்திருப்பீங்க, இல்லைன்னா தயங்கி இருப்பீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற சோர்வு ஏற்பட்டிருக்கும், கவலைப்பட்டிருப்பீங்க, ஒருவித குழப்பம் மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா தெளிவாயிடுவீங்க. ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலை வரும்ல, ஒரு மனுஷனுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் அவனுடைய உண்மையான சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வரும், இந்த உலகத்துக்கே தெரிய வரும். தனித்திறமை வெளிப்படும். அந்த கோபம், அந்த வேகம், அது பீரிச்சு அடிக்கும்போது அந்த முன்னேற்றம், பிரச்சனைகள்லாம் காணா போயிடும். முன்னேற்றம் சீக்கிரம் வரும். ஏன் தொட்டாலும் வெற்றி ஆகும். சில நேரத்தில் பொறுமையாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் வேகமாக செஞ்சாதான் அந்த வேலை வேகமாக முடியும். அப்படியான ஒரு காலகட்டம் இது. அதுபோல் பணத்திலையும் குடும்பத்திலையும் வாக்குலையும் பிரச்சனை குறையணும், எல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை ஏதாவது குளத்துக்கு போயிட்டு மீனுக்கு பொறி போடுங்க, இல்லைன்னா சாப்பாடு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு மீன ராசி தான் 2வது வீடு. தனம், வாக்கு, குடும்பஸ்தான வீடு, முக்கியமான வீடு. வாழ்க்கையில் நமக்கு எதுப்பா முக்கியம்? பணமும் குடும்பமும் முக்கியம். அதை கொடுக்கக்கூடிய அந்த இடம் சிறப்பாக ஆகணும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணும் அப்படின்னா சனிக்கிழமை குளத்துக்கு மீன்களுக்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னா பல புண்ணியம் கிடைக்கும். மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு 1000மோ 2000மோ 5000 10,000 வேணும். ஆனால் மீன்களுக்கு உணவு போடுறதுக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், இல்லைன்னா 50 ரூபா இருந்தால் போதும். ஏதோ ஒரு பொறி வாங்கி போட்டுடலாம். பல 1000 மீன்கள் அங்கே சாப்பிடும்போது பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இருக்கிறவங்க மனிதர்களுக்கு உணவு போடலாம், தானம் போடலாம். இல்லாதவங்களுக்கான பரிகாரம் இது. இறைவனுடைய சூட்சமத்தை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒரு வகையில் முடியறது மாதிரியானதான் பிரச்சனை கொடுப்பாரு, முடியறது மாதிரியானதான் பரிகாரத்தையும் கொடுத்துருப்பார். உண்மையான நம்பிக்கையோட யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. சனி பலம் இருந்தது அப்படின்னா, சனியினுடைய அருள் இருந்தது அப்படின்னா புத்தி கூர்மை அதிகரிக்கும். எந்த தோஷம் இருந்தாலும் அது விலகும். அவருடைய பலம் இல்லை, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா புத்தி கூர்மை குறைவுபடும், அதிர்ஷ்டமே இருக்காது. யோகம்னா என்னன்னே மறந்து போயிடும், புத்திர தோஷம் உண்டாகும், வம்சம் தலை தூக்காது, வாரிசுகளால் குடும்ப கௌரவம் கெடும். ஏதாவது ஒரு சிக்கலில் விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பையனை பார்க்கறது, ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கறது, இப்படி ஏதாவது ஒரு சிக்கலில் விட்டுருவாங்க குடும்ப வாரிசுகள். அப்புறம் அந்தஸ்து குறைவுபடும். முக்கியமாக இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஏற்படுது அப்படின்னா குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படி குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா பொருள் இழப்பு, ஏமாற்றம், மன அழுத்தம் இதெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை சின்ன சின்னதாக செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பாராட்டுவாங்க, நிறைய பேர் புகழ்ந்து பேசுவாங்க, நிறைய புகழ் வரும், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய பேர் உங்களை நம்புவாங்க. அதுவே கொஞ்சம் மைனஸும் ஆகிடும். இந்த இடத்துல எல்லாமே சரியாகிறது மாதிரி இருக்கும். இங்கே தான் நம்ம சில தப்புகள் பண்ணுவோம். எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சில விஷயத்த அலட்சியமாக அதிகப்படியான எதிர்பார்ப்போட செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு வேலையிலையோ, தொழிலையோ, ஒரு முதலீடுலையோ, பேச்சிலையோ, இப்படி நம்ம அதிகப்படியான நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இங்கே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இருக்கிறது 5 மாதம். இந்த 5 மாதத்தில் எப்படி நம்ம இன்னும் 7 வருஷத்துக்கான அல்லது 6 வருஷத்துக்கான பொருளாதாரத்தை சரி பண்ண முடியும், பிரச்சனைகளை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எப்படி எடுக்க முடியும், என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், இது மாதிரியான விஷயத்துல உங்களது கவனத்தை திசை திருப்புறது நல்லது. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் கடைசி கட்டத்தில் இருக்கிறத நினைச்சிங்க. இன்னொரு 5 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 5 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் நீங்க உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி பதறுவோம்? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, அது மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. எதையெல்லாம் சரி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விடுங்கள், அத்தனையும் சரி செய்யுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பங்கு சந்தை, ட்ரேடிங், பண பரிவர்த்தனை விஷயத்தில் அலட்சியம் வந்துடும். இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத நிறுவனத்துல முதலீடு செய்ய உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். திடீர் பயணங்கள் வரும். அந்த பயணமே நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நஷ்டத்துல கொண்டு போய் விடும். அது மாதிரி வீண் பழி சொற்கள், வீண் அவச்சொல், பாவம், தண்டனைகள் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இதுதான். பேச்சிலும் செயல்லையும் நிதானம் இருக்காது.
சந்தேகம் யார் எடுத்தாலும் சந்தேகமும் வரும். உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வந்துடும். இந்த காலகட்டத்தை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான காலகட்டம். நல்லது செய்யறவங்க மேல சந்தேகம் வரும், கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வரும். என்ன செய்வீங்க? குழப்பமான சூழ்நிலை இல்ல. அதே மாதிரிதான் குடும்பத்திலையும். கணவன் இப்ப எங்க போயிருக்காரு? நல்ல வேலைக்கா கெட்ட வேலைக்கா? மனைவி எங்க போயிருப்பா? இப்படி சந்தேகம் வரும், ஈகோ வரும். நேத்து வரைக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு சந்தேகம் வரும். நேத்து வரைக்கும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்பிக்கை வரும். இது எல்லாமே கிரகத்தினுடைய திருவிளையாடல்கள், சனி பகவானுடைய திருவிளையாடல்கள். அதுபோல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அலட்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பணத்தை மறைக்கிறதுக்கு, கணக்கு காட்டாம இருக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது வரி செலுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியப்படுத்தும். ஏன்னா சனினாலே ரொம்ப மந்தன், பொறுமைசாலி, பாத்துக்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு கடைசி நேரத்தில் மறந்துடுவீங்க. அப்புறம் ஃபைன் போட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபைன் போட்டு கட்டினாலும் பரவாயில்ல, அதிக ஃபைன் வந்துடுறதுனால விட்டுருவீங்க. அது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்புறம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியேறக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்க எச்சரிக்கையா இல்ல, சரியா அந்த இடத்தை பயன்படுத்திக்கல அப்படின்னா திடீர்னு அங்கிருந்து காலி பண்ண வேண்டியது வரும். நிறைய லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய வாடிக்கையாளர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து தற்போது ஏதோ ஒரு விவகாரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த நேரத்துல காலி பண்ண வேண்டியது வரும். அந்த இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும். அப்புறம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும், எதிர்ப்பும் கிடைக்கும். அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி. கொஞ்சம் திறமையா இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெற்று உயர் பதவியை அடையலாம். உங்கள் திறமை எளிதாக வெளிப்படும். காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள் திறமையை உங்களை தூக்கி நிறுத்தும். ஆனா அதே நேரத்துல மேலதிகாரிகள்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. சில நேரத்துல அது நம்மளை கவிழ்த்து விடும். போலீஸ்காரவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் உயரதிகாரிகள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் ஒண்ணு, ரெண்டுமே நாகப்பாம்பு மாதிரி தான். எழுத்தம்னா போதும், அல்லது அவங்களோட ஒருபடி முன்னேறணும்னா போதும், கொத்திடுவாங்க. அளவோட இருந்து நம்ம திறமையால வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் யாருடைய அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசாதீங்க. வீட்டுல, வெளியில, உறவுக்காரங்களுடைய, நண்பர்களுடைய, உயர் அதிகாரிகளுடைய, கூட வேலை செய்யறவங்களுடைய யாருடைய அந்தரங்க விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஏதோ சிக்கல்ல விட போறாங்க அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வரலையா அந்த விஷயத்தை பத்தி காதல நீங்க வாங்கிக்கவே கூடாது. ஓதுறவங்க ஓதுட்டோம், நீங்க ஜென் நிலையில இருங்க, அமைதியா இருங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த வார்த்தையிலிருந்து, அந்த பேச்சிலிருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அடுத்து பார்த்தோம்னா புது வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. பயன்படுத்திங்க. எப்படி கிடைக்கும்? உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய திறமையும். உங்களுக்குள்ளார அந்த திறமை இருக்கான்னு உங்களுக்கே தெரியாம இப்ப வெளிப்படும். பயன்படுத்திக்கங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும், அப்படியே தொழில் ஆரம்பிச்சாலும் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா செம்ம லாபத்தை சம்பாதிக்கலாம், உயர்வை பெறலாம் வேலையில. அதே நேரத்துல கண்டிப்பா அலைச்சலும் வேலை சுமையும் உண்டு. அலையாம கஷ்டப்படாம இந்த உலகத்துல எது கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்ப அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காம வாழ்க்கையில இது ஒரு அங்கம் அப்படி நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. சில பேர் உங்களை விட்டு ஒதுங்கி போய் எதிரியா மாறுவாங்க. வீண் வதந்திகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்வழியில சம்பாதிச்சாலும் குறுக்கு வழியில சம்பாதிச்சதா சில பேர் சொல்லுவாங்க, கதை கட்டி விடுவாங்க, பழிச்சொல்லை ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்துல வழக்கு, கோர்ட்டு கேஸ் இப்படின்னு வரக்கூடிய காலகட்டம். உங்கள் நேர்மைக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டம். நல்லா புரிஞ்சுங்க. களங்கம், ஒரு சவால் இந்த காலகட்டத்தில் வரப்போது. எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் சின்ன சின்ன பகை பெருசாகி பெரிய மோதலாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அமைதியே உருவமா இருந்துட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா கடந்து போயிடலாம். வம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. நம்ம பழக்கம் எப்பொழுதுமே அப்படிதான். ஆனா அந்த காலகட்டத்தில் வந்த சண்டையை கூட அமைதியா பார்த்துட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்துருவீங்க. கவனம் தேவை. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே சில உடல்ல மறைவு பகுதியில ஒரு கட்டி வரும், காயம் வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அப்ப அதை நீங்க மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால அது பெருசாகி பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தா அதை அலட்சியப்படுத்தாதுங்க. ஏதாவது வாய்தா வந்ததுன்னா, லெட்டர் வந்ததுன்னா உடனே அதை கவனிச்சு அதற்கான பதில சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வழக்கறிஞரை ஆலோசனை செய்யுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க பழைய வழக்கு. ஏன்னா பழைய வழக்கு சின்னதா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சினால கொஞ்சம் பெரிய பிரச்சனையா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுபோல எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால அலட்சியமா இருக்காதீங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. முக்கியமா
இந்த வக்ரம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அதை இப்ப சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நான் சொல்றது உண்மை பொய் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னதான் சில புலப்படாத விஷயத்த சொன்னாலும், நம்பாத விஷயத்த சொன்னாலும், அது உண்மைதானு நம்புறதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்லி தானே ஆகணும். அதனால தான் சொல்றேன், வக்ரம் அப்படின்னா வக்கு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. உனக்கு வக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல, வக்கு அப்படின்னா வகிக்கும் தன்மை உள்ளதா, வகிக்கும் தகுதி உள்ளதா அப்படின்னு பொருள். வக்கிர இர அப்படிங்கிறது வேண்டு அப்படின்னு பொருள். வகிக்கும் தகுதியை சனியிடம் வேண்டி பெறுதலே சனி வக்கிரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, வக்ரத்துக்கு இதுதான் பொருள். சனி வக்ரம் அப்படின்னா சனி கிட்ட வேண்டி வாதாடி நீங்க நல்லவர்கள்னு நிரூபிச்சு அல்லது வாழ்ந்து காட்டி அனைத்து சந்தோஷங்களையும் பொருட்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் சனி வக்ரம். அது மாதிரியான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த 5 மாசம் ஒரு கிரகம் வக்ரகதியில் இருந்ததுன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறா செயல்படும். உதாரணமா சனி மந்தன் வக்ரச்சனில ரொம்ப வேகமா செயல்படுவார். வக்ர கிரகங்கள் இயல்பை விட வலுவாகவும் பலமாகவும் வேகமாகவும் இருக்கும், வக்ரகதி ஆகிற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்ப வக்ர கிரகங்கள் இயற்கையான வக்ர கிரகம் இருக்குல்ல, ராகு கேது ஆப்போசிட்ல வரும் பாருங்க, அது கூட சேர்ந்தது அப்படின்னா மிக சிறப்பாக செயல்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரமடைகிற சனி கிரகமானது இயற்கை வக்ர கிரகமான ராகு கேதுவை எங்கேயாவது சந்திச்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த, கனவா கண்டுகிட்டு இருந்த பல விஷயங்கள் நினைவாக மாறும். அப்படியே தோசைக்கல்ல மாதிரி உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். அப்படியான ஒரு அதிர்ஷ்டம்லாம் சில இடத்துல காத்திருக்கு. ராகு கேது பார்வை வந்து விழும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்ப ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் செஞ்சிருக்காரு. அப்ப ஜென்ம சனியின் தாக்கம் குறையும். இந்த 5 மாசம் நீங்க உணர்வீங்க, ஏதோ ஒரு சின்ன மூச்சு விடுறது மாதிரி, பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது மாதிரி இருக்கும். கடன் கொடுத்த இடத்துல நான் அப்புறம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சூழ்நிலை தெரியாமல் திடீர்னு கொண்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து நமக்கு அந்த பணத்தை கொடுக்குற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி நம்ம கடன் வாங்கின இடத்துல ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு சொல்லியிருப்பாங்க. பெரிய டார்ச்சராக இருக்கும், எப்படி கொடுக்க போகிறோமோ அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு வேலை, ஒரு தொழிலில் லாபம் இல்லை உதவி இப்படி கிடைச்சி அந்த கடனை முடிப்பீங்க. இப்படி தான் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பாதச்சனியாக இருக்கும்போது குடும்பத்தில் இருக்காரு, குடும்பஸ்தானத்தில் இருக்காரு, மனசளவில் பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. எப்போ நமக்கு அமைதி திரும்பும், எப்போ நல்ல காலம் வரும், எப்போ இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருக்கிற வாய்ப்புகள் நிறைய உண்டு. வக்ர காலத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, தீரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சனின்னா மந்தன், இது வரைக்கும் செயல்படுத்த முடியாமல் இருந்த அத்தனை காரியங்களும் இனிமேல் சுறுசுறுப்பாக செயல்படும். வக்ரம்னா இப்போ என்ன நடக்குதோ அப்படியே அது மாறி நடக்கணும். அப்போ சரியில்லாத வாழ்க்கை மாறி அற்புதமான வாழ்க்கையாக மாறும். மனசில் தெளிவு ஏற்படும், உடம்புல ஒரு தெம்பு வரும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் யாரோ ஒருத்தரால் முடிவுக்கு வரும், சரியாகும். அது யாரும் இல்லை, இறைவன் அனுப்பி வைத்த ஒரு மனிதனாக தான் இருக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய அந்த திருவிளையாடல் நடிக்கக்கூடியவர்கள் அவங்க. அப்போ இது மாதிரி யார் மூலியமாவது உங்களுக்கு உதவி கிடைக்கும். சில பேருக்கு சில விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கலாம், காதலன் காதலிக்குள்ளார இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒரு அன்பு, அந்யோன்யம், ஒரு மரியாதை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவீங்க. பணத்தில், பொருளாதாரத்தில், வேலையில், தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். தடைப்பட்ட பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டு சிக்கியிருப்பீங்க, அதிலிருந்துலாம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. தொட்டதெல்லாம் விரயமாகி இருக்கும். இனிமேல் அந்த காலகட்டம்லாம் இருக்காது. ஒரு 5 மாதத்துக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். எதெல்லாம் சரி பண்ண நினச்சிங்களோ அதெல்லாம் சரி பண்ணலாம். 5 மாதம் டைம் உங்கள் கையில் இருக்குது. திடீர் பண வரவு வரும், அதை எப்படி செலவு பண்ணலாம், அதை வச்சு எப்படி பிரச்சனைகளை சரி பண்ணலாம், இப்படி சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வக்ர காலத்தை யோகமான காலமாக மாற்றலாம். இங்கே வந்து வக்ரம்னா இந்த இயல்புக்கு மாறிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும், கெட்டது நடந்தால் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அதிகபட்சம் 7.5 சனியில் இருக்கிற உங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையை வெறுத்து போய் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இது மாறிய நிலையாக வக்ரமாக அடைந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் மாறப்போகுது. கண்டிப்பாக யோகமான காலம்தான். யாருக்கு இருக்குது இல்லைன்னாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம். எதுலெல்லாம் குழப்பம் இருந்ததோ எல்லா குழப்பமும் நீங்கும். சோம்பல், தடை, கோபம், மந்த நிலை
இப்படி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சோர்வாக இருந்தீங்களோ அல்லது உங்கள் வாழ்க்கையை வீணாகிட்டு இருந்திருக்கும், யோசிச்சு செயலிழந்து போயிருப்பீங்க. ஆனால் புது சார்ஜ் கிடைச்சது மாதிரி இந்த காலகட்டத்தில் அப்படி எழுந்து உட்கார்ந்து நடக்கக்கூடிய காலம் இல்லை, ஓடக்கூடிய காலகட்டம் இது. நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பழைய வாகனத்தை போட்டு புது வாகனமாக வாங்குவீங்க, இல்லைன்னா ஆடம்பர வாகனம் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா பணவரவு அதிகரிக்கும். சனி 2ஆம் வீட்டில இருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 8ன்னா பயப்படுவாங்க, மாரகஸ்தானம் அப்படின்னு. இங்கே சனி பகவான் பார்த்தாலே உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, பயணத்தில் எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், ஏதாவது ஒரு வழியில் புதையல், லாட்ரி பணம் அல்லது பங்கு சந்தையிலேருந்து திடீர் பணம் இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வழக்கிலிருந்து விடுதலை ஆவீங்க. வெளிநாட்டு முயற்சி எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். வெளிநாட்டில் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. உண்மையாக நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையே அமோகமாக இருக்கும். ஒரு 5-6 மாதத்துக்கு எதை தொட்டாலும் லாபமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் தான். ஆனால் அடைஞ்ச வலி வேதனையில் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறதும் அலட்சியமாக விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தேவையில்லாத விரை செலவுகள், கடன் நெருக்கடி வரும். எதிரிகள் வேணும்னே பம்பு வழக்கு போடுவாங்க. ஏதாவது சண்டைக்கு வரணும்னே வந்துட்டு இருப்பாங்க. அதுபோல் உத்தியோகத்துலேயும் வேலையிலையும் எதிரிகள் உருவாவாங்க. அதிகமாக பிரச்சனைகள் இருக்கும். திருமணத்தில் பிரச்சனை வரும். சில நேரத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம், பிரிவு வரலாம். ஏன்னா 8ஆவது வீட்டை பார்க்குறாரு, அதே நேரத்தில் 11ஆவது வீட்டை பார்க்குறாரு. கும்பராசிக்கு 11ஆவது வீடு லாபஸ்தானம். வேலையிலையும் தொழிலையும் நேர்மையாக இருக்கீங்க அல்லது இருந்து எதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இந்த 5 மாதத்தில் அது எல்லாமே ஸ்பீடாக வந்து உங்களை வந்து சேரும். ஒரு புயல் மாதிரி, ஒரு பூகம்பம் மாதிரி அப்படியே அள்ளி கொண்டு வந்து கொட்டும் அந்த பலனை. எந்த விதமாக இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் சரி, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா அதுக்கான பலன் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இங்கே 2 விஷயம்தான். ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றப்பட்ட பணமோ தொகையோ செயலோ எதுவாக இருந்தாலும் 100 மடங்கு அதிகமாக இப்போ கிடைக்கும். யாரையாவது ஏமாற்றி இருந்தீங்க அப்படின்னா 100% அதிகமான ஏமாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், ஏமாத்துனீங்களா ஏமாந்தீங்களா. அதிகபட்சம் என் நண்பு கும்பராசி நண்பர்கள் தோழிகள் ஏமாற்ற மாட்டீங்க. ஏன்னா தெய்வத்துக்கு பயந்தவர்கள், தெய்வ அருள் கொண்டவர்கள். கும்பம்னா கோவிலுக்கு மேலே இருக்கிற கும்பம், அதை தான் கும்பம்னு சொல்கிறோம். அப்போ கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே எதுக்கு சொல்லியிருக்காங்க? எவ்வளவு கெட்டு போனாலும் சரி, எவ்வளவு நொடிஞ்சு போனாலும் சரி, எவ்வளவு இழந்தாலும், அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், வாழ்க்கையை போனாலும் இழி செயலை செய்ய மாட்டீங்க கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தத்துவம். அப்போ கும்பராசி நண்பர்களையும் தோழிகளையும் பொறுத்தளவுக்கு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகத்தான் இருப்பீர்கள். அதனால் அப்படி ஒரு வேளை சில வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி அசுப வலிமை பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தவறான தொழில், தவறான தொழிலாளர் லாபம், வேகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறார். எது கிடைச்சாலும் நிறைய கிடைக்கும். நல்லது வழியால் லாபம், தனம், சந்தோஷம் வந்தாலும் நிறைய வரும். கெட்ட வழியில் வந்தாலும் நிறைய வரும் ராகு பகவானால். ஆனால் கெட்ட வழியில் வரும்போது அது உங்களுடைய சந்ததியினருக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிற செயலாக மாறி போயிடும். அப்போ இது மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் அடுத்த முக்கியமான இடம், இந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குற இடத்த பற்றி சொன்னேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நான் அபசகுணமாக பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வாகனம் பழுதுபட்டு பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். போகிற இடத்த போய் சேர்ந்து வேலை முடியாது. பாதியிலே நின்றுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எண்ணெய் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இல்லைனா புகை வருது. இப்படி ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சகல வகையிலையும் புதிய தொடர்பு கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது தப்பான தொடர்பு, தவறான ஆதாயம் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இனம் புரியாத ஒரு கவலை வரலாம். யாராவது நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரலாம். ஒரு சலிப்பு வரலாம். கடனே அடைய மாட்டேங்குது, செலவுகளாகவே வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வரலாம். சில சவால்கள் வரும்போது இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், மலைப்பு வரும். உங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய நேரமாக இருக்கும், உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வேண்டிய இடமா இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் அதுக்கு மலைச்சிக்கிட்டு பெரிய லாபத்தை விட்டுருவீங்க, பெரிய யோகம் வரக்கூடிய அமைப்பை விட்டுருவீங்க.
அப்புறம் தாயாருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கூடா பழக்க வழக்கங்கள் தொற்றிக்கொள்ளும். சும்மா சாப்பிட்டு பாரு, சும்மா இதை செஞ்சு பாரு, இந்த ஒரு முறை செஞ்சு பாரு, செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற குறுக்கு வழியில் நம்மளை கொண்டு போகிற சில உறவுகள், சில நட்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவனமாக இருங்க. உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. காலில் அடிபடலாம், பார்த்துருங்க. நீர், நெருப்பு, மின்சாரம் இந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அலைச்சல் இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். சேமிப்புகள் கரையலாம், கவலைப்படாதீங்க. நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் கூட பழகிற இன்னொரு பாலினம், ஆண் பெண், அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. தப்பான கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்காதீங்க. ஏன்னா வக்ர பயிற்சின்னா சனி பகவான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கான பாதிப்பு வராது. உடனே அந்த பாதிப்பை கொடுத்துருவார், உடனே அதுக்கான பலனை கொடுத்துருவார், தண்டனையை கொடுத்துருவார். அதனால் எது பேசினாலும், எதை பார்த்தாலும், எப்படி முயற்சி பண்ணாலும் அது நேர்மையாக இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். எதுக்குமே பயப்படாதீங்க. தொழிலில் சில பேர்கிட்ட உரசல் வரலாம், மோதல் வரலாம். எச்சரிக்கையோடு செயல்படுங்க. பணியில் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும். சந்தோஷமாக ஒத்துக்குங்க. திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. முதலாளியவோ அல்லது கூட வேலை செஞ்ச தொழிலாளியவோ திட்டாதீங்க. ஏன்னா அவர்களே மறுபடியும் உயர்ந்த சம்பளத்தில் அல்லது உயர்ந்த பதவிக்காக உங்களை கூப்பிட வேண்டிய காலகட்டம் வருது. அதனால் சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஒரு சோதனைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க. அவருடைய அருளால் எல்லாமே சரியாகும். அப்புறம் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சரமாரியாக பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள்ட்டையோ, உறவினர்கள்ட்டையோ, உங்கள் துணைக்கிட்டையோ அல்லது காதலன் காதலிக்கிட்டையோ உண்மையாக இல்லாமல் பொய்களை மட்டுமே சொல்கிற சூழ்நிலை அமைஞ்சிரும். வேலையில் தடை இருக்கலாம், வேலை இழப்பு ஏற்படலாம், திட்டமிட்ட காரியத்தில் தாமதம் ஏற்படலாம், வீண் குழப்பங்கள் அதிகரிக்கும். சில நேரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், சில நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எச்சரிக்கையாக அதை ஏற்றுக்குங்க. திடீர் பண இழப்பு, நஷ்டம், விரக்தி இதெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் தான் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா நம்மளுடைய மதத்தில் கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு தத்துவம் இருக்குல்ல, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்கு தான் நம்ம கடவுளை நாடுவோம். அப்போ ஆன்மீக நாட்டம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி இருந்தே ஆன்மீக நாட்டம் கொள்ளுங்க. அதிகமாக கோவிலுக்கு போங்க, சாமியை நினைங்க. எப்பொழுதுமே இனிமேல் வீட்டில் வெள்ளி, சனி, செவ்வாய் இப்படி இந்த மாதிரியான நாட்களில் சூடம், சாம்பிராணி, தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வழக்கமாக வச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே சனி வக்ரம் அப்படின்னா நன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த வக்ர பயிற்சி எதுவும் செய்யாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும், தொழிலெலாம் கைகூடும், ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்துவீங்க. குடும்பத்தில் இருந்த கசப்புணர்வுகள்லாம் மாறிடும், ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உங்களை சோர்வடைய வச்சு முடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு சனி பகவான்கிட்ட. ஏன்னா நீங்கள் சோர்வடையாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கொட்டி கொடுக்கணுமே. ஏன்னா சனி பகவான் மாதிரி யாருமே அள்ளி கொடுக்க முடியாது. நிறைய அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களை முடக்கி போடுவார் சனி பகவான். முடங்குறவங்களா நீங்கள் உங்களுடைய வலிமையையும் தன்னம்பிக்கையையும் அதிகமாக காட்டக்கூடிய காலகட்டம் இது. எப்பொழுதுமேங்க பிரச்சனை தான் வலிமை, பிரச்சனை தான் உயிர். நமக்கு விருப்பமானது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம பெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் சீக்கிரமே இறந்து போயிடுவோம். ஏன்னா உடல் சோம்பேறித்தனம் ஆகிடும், எல்லா பார்ட்ஸுமே செயலிழக்க ஆரம்பிச்சிடும், நம்ம ரத்த ஓட்டமே நின்றுடும், உடல் உறுப்புகள் இயங்காமல் செயலிழந்து போயிடும். அதனால தான் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, இந்த கிரகங்கள் கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒருத்தனை ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுங்களேன், இது உண்மையான கதை. நாய் துரத்தும் போது ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு பெரிய சுவர் இருக்கு. அப்போ அந்த சுவரை தாண்டி போக முடியல, உடனே திரும்புறான், கல் எங்கே கிடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ ஒரு கல் கிடக்குது, எடுத்து அடிக்கிறான், நாய் ஓடி போச்சு. இன்னொரு நாள் அதே மனுஷனை ஒரு காளை மாடு துரத்துது, அப்பயும் ஓடுறான், அதே சுவர்கிட்ட போய் நிற்கிறான். அதுக்கு அந்த அவனால் போக முடியல. அப்போ வேற வழியே இல்லாமல் கீழே படுத்துக்கிறான், மண்டியிடுகிறான். காளை மாட்டை பொறுத்த வரைக்கும் மண்டியிட்டால் என்ன நடக்கும்? மன்னிச்சு விட்டுரும். அது 5 அறிவு ஜீவனுடைய சூட்சமம். அப்போ காளை மாட்டுக்கிட்டே இருந்து அன்னைக்கு தப்பிச்சிடுறான். இன்னொரு நாள் அந்த கிராமம் காட்டு பகுதியில் இருக்கு, ஊருக்குள்ளார புலி நுழைஞ்சிருச்சு, ஒரு புலி துரத்துது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கான், அதே செவரு. அப்போ என்ன பண்றான்? எப்படியோ சுத்து முத்து பார்த்து கழி, கட்டை, கம்பி அது இதையும் பிடிச்சி
மேலே ஏறி தாண்டி செவுத்துக்கு தானே குதிச்சிடுறான். திரும்பி பார்க்கறான், இதுக்கு முன்னாடி 2 டைம் தப்பிக்க முடியாம தவிச்ச அதே செவுரு. பெரும் மூச்சு விடுறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த செவரை தாண்ட முடியாம தான் நாய்கிட்ட இருந்து காலை மாட்டுக்கிட்டே இருந்து நம்ம தவிச்சோம். அதே செவரை எப்படி இப்ப நம்ம தாண்டி இருக்கோம் அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியம். அவனுக்கே தெரியாம அவனுடைய வலிமை அங்க வெளியே வந்திருக்கு, திறமை வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு சுவர்ல ஏணி இல்லாம ஏறவே முடியாது. நேத்து வரைக்கும் அப்படி நினைச்சவன் இன்னைக்கு அந்த புலிகிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு ஏணியும் இல்லாம கருவியும் இல்லாம தாண்டி இருக்கான். அப்படின்னா அவனுக்குள்ளார இருக்கிற திறமை தானே இது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். என்ன, சின்ன பிரச்சனை சின்ன நாயா வந்தது, ரொம்ப பயப்படல. பெரிய பிரச்சனை காளமாடு வந்தது, கொஞ்சம் பயந்தான். உயிர் பிரச்சனை புலி வந்தது, என்ன பண்ணா, வேற வழியே இல்ல, வாழ்வா சாவாங்கிற போராட்டம். அப்ப அந்த புலி துரத்தும் போதுதான் அவனுடைய பலமே அவனுக்கு தெரியுது. அதனால பசி அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்பதான் முதல் மனிதன் ஆப்பிள கடிச்சான். மிருகங்கள் தன்னை தாக்க வரும்போதுதான் வேட்டைக்கான கருவிகளை மனுஷன் உண்டாக்குனான். வெயில் மழை அப்படிங்கிற பிரச்சனை வரும்போதுதான் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் உண்டாக்கினான். அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருங்க அப்படின்னு அரசு நமக்கு உத்தரவிட்டப்ப நம்ம வெளியே எப்படா போவோம் அப்படின்னு காத்திருந்தோம். வெளியே எவ்வளோ பிரச்சனை தினம் போராடிக்கிட்டு இருந்த நமக்கு வீட்டில் இருப்பது அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்னு உணர்ந்த காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டம். அதனால இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தவிச்சிருப்போம். அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி சம்பாதிச்சிருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நமக்கு சின்னதாக தெரிஞ்சுது அந்த கொரோனாவில். அப்படியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதிரியான காலகட்டம். அப்ப சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்ளும் போது வளர்வதற்கான ஒரு பாடமாக, வாய்ப்பாக நம்மளால உணர முடியும். அதை நீங்கள் உணர வேண்டும். நம்பிக்கை வச்சாதான் நம்முடைய மூளை மகிழ்ச்சியாகவும் உந்துதலாகவும் இருக்கும். ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க, மகிழ்ச்சியோட இருக்கீங்க அப்படின்னா ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். கடினமான நேரத்திலையும் எளிதா கையாளக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கும். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனமும் உடலும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்யும். உங்களாலே நம்ப முடியாது, நீங்களே மயக்கமடைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா உடலும் மனமும் ஜெயிச்சு காட்டும். அதெல்லாம் ஒரு பவர் இருக்குங்க. சரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பரிகாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பணமாகவோ பொருளாகவோ தானம் செய்யுங்க. தானத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் உலகத்தில் இல்லை. உதாரணமா செருப்பு, குடை, ஆடைகள் இதெல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு அல்லது தேவைப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது சனி பகவானுடைய பாதிப்பு தான். அவர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி பெரும் தர்மமாக, கர்ம யோகமாக உங்களுக்கு மாறும். முதியோர்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. தேவைப்படுறவங்களுக்கு காலணி வாங்கி கொடுங்க. குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. வசதி இல்லாத மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், கல்வி கட்டணம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்ப சனி பகவானின் அந்த கருணை பார்வையை உங்களால் அடைய முடியும். சனினா என்னங்க, நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, தானம் இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சனி பகவான். அப்போ ஊழியர்களை ஏமாற்றக்கூடாது, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, இலவசமா யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சது, நம்மள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நம்முடைய உழைப்பால எதையுமே வாங்கணும். இதெல்லாம் சிறந்த பரிகாரம்ங்க. இதெல்லாம் வாழ்க்கை முறைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நேர்மையா வாழ்றவங்க, இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை முறையிலேயே சில பரிகாரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியான பரிகாரங்கள்லாம் இதுதான். யாருக்கிட்டையும் இலவசமாக வாங்கக்கூடாது, யாரையும் குற்றம் குறையாக சொல்லக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது. சனியினுடைய தோஷம் குறையணும் அப்படின்னா உடல் உழைப்பு மிக மிக அவசியம். உடல் உழைப்பு இல்லைன்னா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இப்படி செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது சனியினுடைய அந்த தாக்கம் குறையும். சரி, இதுக்கெல்லாம் இப்போ உதவி பண்ணணும் அப்படின்னா பணம் நிறைய தேவைப்படுமே. பணம் இல்லாத பரிகாரம், செலவு இல்லாத பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்குங்க. பச்சரிசி இல்லாத வீடு இருக்காது. சனிக்கிழமை பச்சரிசி பொடியாக்கி கோலமாவு ரெடி பண்ணிக்கங்க. காலையில் வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா இங்கே மண் பொடியால், கலர் பொடியால் எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்கோம். அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கும், நம்முடைய மதத்துக்கும் அல்லது நம்முடைய பரிகாரங்களுக்கும் எதிரானது. அதை எறும்பு எல்லாம் போய் பூச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடும், இறந்துடும். அப்படியே சாப்பிடலனாலும் ஏமாத்துறது மாதிரி ஆயிடும். அதனால பச்சரிசி மாவால வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. அடுத்தது, அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் கோவில் இருக்கும். உங்க ஊர்ல எங்கேயா இருந்தாலும் இருக்கலாம். அந்த விநாயகர் கோவிலுக்கு போய் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. சனிக்கிழமை இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. 3 முறை
சுற்றி வந்து விநாயகரை வணங்குங்க. 3 முறை அரச மரத்தை சுற்றி வந்துட்டு விநாயகரை வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் சனி பகவானுடைய இந்த மந்திரத்தை, மகா மந்திரத்தை சொல்லுங்க. மிக அற்புதமான மந்திரம். சனி பகவானுடைய எந்த தோஷம் உங்க குடும்பத்தில் அல்லது உங்களுக்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சனிக்கிழமை போய் வணங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு. இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் பிரம் பிரீம் பிரம் ஷக் சனச்சராய நமக. இத உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. விநாயகரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்ப அங்க இருக்கிற எறும்புகள் அந்த பச்சரிசி கோலமாவில் அரிசி பொடியை சாப்பிடும். இதை விட ஒரு பரிகாரம், சிறந்த பரிகாரம் இல்லை. ஏன்னா நம்மளால 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாது. 1000 பேருக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். 1000 உயிர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். அப்போ 1000 உயிர்கள் அப்படின்னா மனித உயிரும் 1000 தான், எறும்புகள் பூச்சிகள் உயிரும் 1000 தான். அதனால தான் செலவே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது, பச்சரிசி மாவால் கோலம் போடுறது. நம்ம பாரம்பரியமான செயல் இது. அரிசி மாவால் கோலம் போடுறது எறும்புகள், பறவைகள், பூச்சிகள், இந்த உயிரினங்களுக்கெல்லாம் காணிக்கையா உணவு தர்றது. ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுற விஷயம் இது. புனிதமாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுது இந்து மதத்தில், நம்ம மதத்தில். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பல சடங்குல, பல விழாக்களில் ரங்கோலி கோலம் போட்டிருப்பாங்க. பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுவாங்க. நேர்மறை அதிர்வுகள், குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்யும். அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். குறிப்பாக தெய்வங்களையும் விருந்தினர்களையும் வரவேற்கிறதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் இந்த பச்சரிசி மாவால் வீட்டுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் கோலம் போடுவாங்க. தெய்வங்களை வரவேற்க குறிப்பாக கவனிங்க. எத்தனை பேர் இப்போ பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போடுறோம்? எத்தனை பேர் வீட்டில் இப்பெல்லாம் போடுறோம்? ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நிறைய பேர் இப்போ அலட்சியப்படுத்திடுறோம். அதனால தான் எந்நேரமும் நம்ம குடும்பத்தில் தெய்வங்கள் வர்றதில்ல, இருக்கிறதில்ல. பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடன், நோய். தெய்வங்கள் வீட்டில் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால இந்த பச்சரிசி கோலமாவால் சனிக்கிழமை இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லது நடக்கும். குறிப்பாக சனி பகவானுடைய அருளை பெறலாம். உங்களால் டெய்லியும் அரைக்க முடியாது அல்லது கடையில் எங்கேயும் கிடைக்காது, இது வாங்க முடியல, பச்சரிசி கோலமாவு வாங்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி. இவங்க 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி, கடவுளுக்கு உகந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் ரெடி பண்ணியிருக்காங்க. புதுமையாக இருக்கும். வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு 300 400 செலவு பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பண செலவு, அவ்வளோதான். இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. எது எப்படியாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்மையாக கேட்டீங்க அல்லது நேர்மையாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயம் சனி பகவான் கொடுப்பார். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல கிரகம் அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஒரு அற்புதமான கிரகம். நீதிக்கு, நேர்மைக்கு நாம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர். கெட்ட கிரகம் அப்படின்னு நினைச்சோம்னா கெட்டதுதான் நடக்கும். அதனால நல்ல கிரகம், நல்லதே நடக்கும். அதனால எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே நிம்மதியா இருக்கு. அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே நினைப்போம், அதை எதிர்த்து போராடுவோம், என்றுமே நிம்மதியா இருப்போம். வாழ்க வளமுடன். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.